வணக்கம். சேகர் பாபுவை வீடு புகுந்து கைது செய்ய வந்த டெல்லி போலீஸ் குவிப்பு அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் தோல்விற்கு காரணம் சேகர் பாபு தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திமுகவின் மூத்த நிர்வாகிகளும் சிட்டிங் எம்எல்ஏக்களும் சேகர் பாபுவை புறக்கணித்து விட்டார்கள். நேற்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு பொதுவெளியில் செய்தியாளர்களது சந்திப்பிற்காக உதயநிதி அவர்கள் வருகை தருவதற்கு முன்பாக கூட திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் என்றைக்குமே சேகர் பாபு முன்னிலைப்படுத்தியதன் காரணமாகத்தான் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது என்பதை திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் பேசியது தற்பொழுது வைரலாகவும் பரவுகிறது. மேலும் சேகர் பாபு அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக திமுகவின் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஊழலை செய்துள்ளார். இது சிபிஐ துறை அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளது கவனத்திற்கு சென்றுள்ளது. தமிழக காவல்துறை விசாரணை செய்தால் அது தாவேகாவின் மீது பழிபோடக்கூடிய ஒரு சூழலை திமுக சதித்திட்டம் செய்ய தோன்றும். இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக டெல்லி காவல்துறையின் உதவியுடன் சேகர் பாபு அவர்களை விசாரணை செய்ய டெல்லிக்கு அழைத்து செல்ல முடிவுகளை எடுத்துள்ளனர். இதனால் சேகர் பாபு அவர்கள் வீடு புகுந்து கைது செய்யப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரது வீடு அலுவலகங்களில் டெல்லி காவல்துறையினர் குவிந்துள்ளனர். மேலும் சேகர் பாபு அவர்கள் துறைமுகம் தொகுதியில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்ற தகவலும் சமீபத்தில் வெளியானது. இதற்கு காரணம் மு.க. ஸ்டாலினை துறைமுகம் தொகுதியில் போட்டியிட வைக்கலாம் என்ற பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் துறைமுகம் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்டாலும் தோல்விதான் அடைவார் என்ற காரணத்தினால் துறைமுகம் தொகுதியில் எம்எல்ஏவாக சேகர் பாபுவே இருக்கட்டும், ஆனால் திமுகவில் இனி யாரும் சேகர் பாபுவிற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சேகர் பாபு அவர்களுக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அம்மையார் தெரிவித்துவிட்டார். இதனால்தான் திமுகவின் நிகழ்ச்சிகளிலும் கூட முதல் இருக்கையில் அமர்த்தப்பட்ட சேகர் பாபு சமீப காலமாக கடைசி இருக்கையில் அமர்கிறார். அது மட்டுமல்ல, கோபாலபுர குடும்பத்தின் விசுவாசியாக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருந்த சேகர் பாபு அவர்கள் தற்பொழுது ஓரம் கட்டப்பட்டுள்ளார். திமுகவின் தலைவர் கொளத்தூரில் தோல்வியை தழுவியதற்கு 100% முழுமையான பொறுப்பை சேகர் பாபு தான் ஏற்க வேண்டும். பல முறை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கொளத்தூருக்கு செல்ல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் கொளத்தூருக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், நீங்கள் வராமலே உங்களை வெற்றியடைய வைக்கிறேன், அதன் முழு பொறுப்பு என்னுடையது என்று மு.க. ஸ்டாலினிடம் சேகர் பாபு தெரிவித்து இப்பொழுது தோல்வியடைந்த பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒப்பாரி வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திமுகவின் ஆட்சியில் அனைத்து ஊழல்களையும் முறைகேடுகளையும் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தபொழுது முக்கியமான கோவில் நகைகள் தான் இப்பொழுது சேகர் பாபுவை சிக்க வைக்கக்கூடிய ஆவணமாக ஆதாரமாக மாறியுள்ளது. ஏனென்றால் பழனி போன்ற முக்கியமான கோவில்களில் பழமையான தங்க நகைகள் கடந்த 5 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்டு அதை பாலிஷ் செய்வதற்காக சேகர் பாபு அவர்களது தலைமையில் கைப்பற்றப்பட்டது. ஆனால் திருப்பி ஒப்படைக்கப்படும் போது அதன் அளவு கணிசமாக குறைந்துள்ளது. உண்டியல் பணங்களும் முறையாக கணக்கு காட்டப்படாமல் இருக்கிறது. கோவில்களின் கடைகளின் வாடகை பணமும் தற்பொழுது கணக்கு காட்டப்படாமல் இருக்கிறது. 5 ஆண்டுகளில் மட்டும் பல 100 கோடிகள் இந்த ஒற்றை துறையில் மட்டும் ஊழல் நடைபெற்றுள்ளது. கோவிலுக்கு பணம் கொடுக்கப்படக்கூடிய பக்தர்கள் எதற்காக கொடுக்கிறார்கள்? கோவிலின் வளர்ச்சிக்காக. கோவிலில் வரக்கூடியவர்களுக்கு உண்ணாவிரதம் அவர்கள் பணம் மற்றும் மனசு இரண்டையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் உணவுகளை அளிப்பதற்கு, அதற்கான பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்குத்தான்
பக்தர்கள் பணத்தை கொடுக்கிறார்கள். அதிலும் முறைகேடு செய்கிறாரா சேகர்பாபு? இதனால்தான் அவரை கோவிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு போட்டோவும் சமூக வலைதளங்களில் நேற்று வைரலாக பரவியது. மேலும் திமுக ஒட்டுமொத்தமாக சேகர்பாபுவை கைவிடக்கூடிய நிலைமையும் உருவாகிவிட்டது. சேகர்பாபுவால் இனி திமுகவிற்கு எந்த ஒரு நன்மையும் வரப்போவது கிடையாது. திமுகவிற்கு சேகர்பாபுவால் எந்த ஒரு வெற்றியையும் இனி உருவாக்க முடியாது. இனி சேகர்பாபுவின் விவகாரத்தில் திமுக தலையிட வேண்டாம் என்ற செய்தியால் திமுகவின் தொண்டர்கள் தான் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதனால் சேகர்பாபு அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் அவர் மட்டும்தான் இதில் சிக்குவார். ஏனென்றால் அவர் அடிக்கின்ற ஊழல் பணங்கள் எல்லாம் அவருக்கு மட்டும்தான் அது சரியாக வந்துவிடும். கழகத்திற்கோ கோபாலபுர குடும்பத்திற்கோ சேகர்பாபு கொடுத்தது கிடையாதாம். அவ்வளவு உரிமைகள் சேகர்பாபுவிற்கு கோபாலபுர குடும்பம் உதவிகள் மற்றும் மதிப்பு மரியாதையும் வைத்திருந்தது. ஆனால் கொளத்தூரில் ஸ்டாலின் தோல்வியடைவதற்கு சேகர்பாபு அவர்கள் செய்த துரோகம்தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சேகர்பாபுவை கைவிடக்கூடிய நிலைமையாக மாறிவிட்டதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. டெல்லி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளது வருகை சேகர்பாபு அவர்களை நிலைகுலைய வைத்துவிட்டது. இதனால் சேகர்பாபு அவர்கள் நிச்சயம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அடுத்த தேர்தலில் பெறுவார். தற்பொழுது சேகர்பாபு அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம்? ஏனென்றால் மக்களின் பணத்தை எடுப்பதை விட கோவிலின் பணத்தை எடுப்பவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று பலரும் கருத்துக்களை கூறுகிறார்கள். அதிலும் கோவில் உண்டியல் பணம், கோவிலின் தங்க நகைகள், கோவிலின் கடைகளில் வரக்கூடிய வாடகை பணங்கள் அனைத்திலும் முறைகேடு செய்த சேகர்பாபு அவர்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான தண்டனை பெற வேண்டும் என்று பலரும் கருத்துக்களை பதிவுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். சேகர்பாபுவை டெல்லிக்கு அழைத்து விசாரணை நடத்தவும் அதிரடியான முடிவுகளை தற்பொழுது டெல்லி உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சேகர்பாபு அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திடமும் அனுமதியை பெற்றிருக்கிறது. இதனால் ஸ்டாலின் அவர்கள் நினைத்தாலும் சேகர்பாபுவின் கைதை தடுத்து நிறுத்த முடியாது என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேகர்பாபு அவர்களுக்கு கோவில் பணங்கள், உண்டியல் பணங்களை எடுத்ததன் காரணமாக, அதில் முறைகேடு செய்ததன் காரணமாக அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். அடுத்த தேர்தலில் சேகர்பாபு அவர்கள் போட்டியிட்டால் வெற்றியடைவாரா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.